பெலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் கூட்ட மாட்டான். இந்த ஃபேனை அதை பார்த்து லைட்டாக திருப்பி வைங்க. ஹல்லேலூயா. திரும்ப வாசிக்கிறேன், கேளுங்க. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ உனக்கு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் என்ன பண்ண முடியாது, அதை கூட்ட மாட்டான். அதனால கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறாரு. கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாருங்க, இந்த வருஷத்துல திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு. ஓப்பன் த டோர் உனக்குள்ள வச்சிருக்கிறாரு. உனக்குரியத ஒருவனும் என்ன பண்ண முடியாது, ஷட் பண்ண முடியாது, அதாவது பூட்ட முடியாது. உனக்கு ஒருவன் என்ன பண்ண முடியாது, பூட்டி விட முடியாது, இல்ல தடுத்துட முடியாது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது க்ளோஸ் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, கர்த்தர் உனக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாரு, உனக்கு ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ இந்த திறந்த வாசல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது பலவிதமான டிரான்ஸ்லேஷன்ல பல காரியங்கள் வருகிறது. பலவிதமான டிரான்ஸ்லேஷன்ல பல காரியங்கள் வருது பாருங்க. அதுல நிறைய டிரான்ஸ்லேஷன் அருமையா வருது. அதுல திறந்த வாசல் என்று சொல்லும்போது உனக்குரியதை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ண போறார், ஆல் திங்ஸ் பாசிபிள். சொல்லுங்க, ஆல் திங்ஸ் பாசிபிள். நீ என்னென்னலாம் முயற்சி எடுக்கிறியோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ண போறார், இந்த வருஷம் பாசிபிள் ஆக்க போறார். சொல்லுங்க, ஆல் திங்ஸ் என்ன பண்ண போறாரு, பாசிபிள் ஆக்க போறார். இன்னும் சொல்ல போனா உனக்கு எல்லாமே ஃபேவரா மாத்த போறாரு. சொல்லுங்க, உனக்கு எல்லாமே என்ன பண்ண போறாருங்க, ஃபேவரா மாத்த போறாரு. அப்படிதான் வருது. நிறைய டிரான்ஸ்லேஷன் நான் பார்த்துட்டேன். ஃபேவரா வரப்போகுது. உனக்கு எல்லாம் எதெல்லாம் எடுக்கிறியோ முயற்சி, என்னென்ன காரியெல்லாம் பண்ண போறியோ அது உனக்கு ஃபேவரா வரப்போகுது. அதாவது உனக்கு என்ன சொல்றது, உனக்கு அனுகூலமா வரப்போகுது, உனக்கு அது ஆசீர்வாதமா வரப்போகுது, அது உனக்கு கைகூடி வரப்போகுது, அதுல உனக்கு ஒரு ஜெயம் வரப்போகுது, உனக்கு ஒரு அதுல ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது. இன்னும் சொல்றாரு கர்த்தர், அதை உனக்கு நான் ஓகே பண்ண போறேன். அந்த நிறைய டிரான்ஸ்லேஷன் படிச்சேன். அது என்ன பண்ண போறேன்னு, திறந்த வாசல் என்ன பண்ணா, உனக்கு நீ என்ன செய்தியோ அதை நான் என்ன பண்ண போறேன், ஓகே பண்ண போறேன். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, ஓகே பண்ண போறேன். ஹல்லேலூயா. உனக்கு எதுவும் நோ சொல்ல மாட்டாரு. நீங்க யாராவது உங்க பிள்ளை வந்துன்னு வச்சுக்கிறேன், பிள்ளை கேட்டா நீங்க நோ சொல்லுவீங்களா? நோ சொல்லவே மாட்டீங்க. எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவீங்க, ஓகே அப்படின்னு சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் கர்த்தர் உனக்கு ஒரு திறந்த வாசல் வச்சிருக்கிறாரு, ஒரு அனுகூலமான கதவை திறந்திருக்கிறாரு, ஒரு ஆச்சரியமான அனுகூலத்தை உண்டாக்கி இருக்கிறாரு. உன்னுடைய திறந்த வாசலை யாரும் ஷட் பண்ண முடியாது, க்ளோஸ் பண்ண முடியாது. உனக்கு எல்லாமே ஃபேவர் ஆக போகுது, எல்லாமே உனக்கு என்ன பண்ண போகுது, கைகூடி வரப்போகுது, எல்லாமே ஒரு என்ன பண்ணுறது, ஒரு வழி திறக்க போறாரு. இதான் சொல்றேன், ஒரு வழியை கர்த்தர் என்ன பண்ண போறாரு, திறக்க. தீர்க்க தரிசனமா சொல்றேன். உனக்கு கர்த்தர் வந்து ஒருவேளை திக்கி தடமாறி இருக்கிறியா, இந்த வருஷம் நான் என்ன பண்றது எனக்கு புரியலன்னு சொல்றியா, நிச்சயம் சொல்றேன், ஆண்டவர் உனக்கு ஒரு வழியை திறப்பாரு, ஒரு வாசலை திறப்பாரு. எல்லா கதவு அடைஞ்சாலும் கர்த்தர் இன்னும் புதிய கதவுகளை திறந்து உனக்கு போக்கு இல்லாத இடத்துல போக்க உண்டாக்குவாரு. ஹல்லேலூயா. தப்பித்துக் கொள்ளாத இடத்துல தப்பித்துக் கொள்ள வழியை உண்டாக்குவாரு. ஒரு என்ன பண்ணாரு, உனக்காக அவர் யாவற்றையும் என்ன பண்ண போறாரு, செய்ய போறாரு. ஹல்லேலூயா. எப்போதுமே கர்த்தர் என்ன பண்ண போறாரு, திறந்த வாசல் தான் வச்சிருக்கிறாரு. எப்பா நீ வராமனா உனக்கு தரமாட்டேன், உனக்கு எதுவும் கிடையாது அப்படின்ற வேலையே இல்லை கர்த்தர்கிட்ட. நீ என் பிள்ளை, நீ என் குமாரன், நீ என் குமாரத்தி, என் ரத்தத்தினால் நீ கழுவப்பட்ட, எனக்கு நீ சொந்தமானவன், நான் உனக்கு எல்லாம் ஓகே பண்ணி தரேன்பா, எல்லாம் உனக்கு நான் ஓகே பண்ணி தரேன், எல்லாவற்றையும் உனக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உண்டாக்குறேன், எல்லாவற்றையும் ஒரு கிருபையை உண்டாக்குறேன், ஒரு உதவிக்கரத்தை நீட்டுறேன், ஒரு அனுகூலத்தை உண்டாக்குறேன்,
என்ன பண்ணும்? நடக்கும். உனக்கு நடக்காதது ஒன்று இல்லவே இல்லை. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. கர்த்தர் யார்? நான் ஆராதிக்கிற கர்த்தர் யார்? நான் தொழுது கொள்ளுகிற கர்த்தர் யார்? நான் சேவிக்கிற கர்த்தர் யார்? என்னுடைய ஆண்டவர் யார்? என்னுடைய ரட்சகர் யார்? கவனிப்பா, என்னுடைய மீட்பர் யார்? என்னுடைய இயேசு யார்? அவர் எனக்காக யாவையும் செஞ்சு முடிக்கிறவர். அவர் வானத்தை விட்டு பூமிக்கு வந்தாரு. எனக்காக தன் உயிரை கொடுத்தாரு. எனக்காக தன் ரத்தத்தை சிந்தினாரு. எனக்காக சிலுவையில மரிச்சாரு. எனக்காக தன் உயிரையும் ரத்தத்தையும் கிரயமா கொடுத்துட்டு இருக்கிறாரு. இனி அவரு என்ன பண்ண போறாரு? உனக்காக ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்காக ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு. உன்னுடைய வாசலை யாரும் அடைக்க முடியாது. உனக்குரியதை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. உனக்குரியதை யாரும் தடுக்க முடியாது. உனக்குரியதை யாரும் என்ன பண்ண பறிக்க முடியாது. உனக்குரியதை யாரும் என்ன பண்ண எதிர்க்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை விடவே மாட்டாரு. எத்தனை பேர் விளங்குதுங்க? ஹல்லேலூயா. நீ கவலைப்படாத, நீ தைரியமா இரு. கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? இந்த வருஷத்துல உனக்கு ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய ஒரு வாய்டுன்னு சொல்லுது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது தி வாய்டுன்னு சொல்லுது. அப்படின்னா ஒரு பெரிய வாசல், ஒரு திறந்த வாசல் மட்டும் இல்ல, மிகப்பெரிய அகன்ற விதத்துல, மிகப்பெரிய விரிவான விதத்துல உனக்காக வாசல் என்ன பண்ணிக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. கதவு கொஞ்சம் பெருசா வைப்பான், காத்து நல்லா வரும். ஜன்னலை கொஞ்சம் பெருசா வைப்பான், நல்ல காத்து வரும். அதே மாதிரி தான் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு வாசலை கொஞ்சமா திறக்க போறது இல்லப்பா, வைடா திறக்க போறேன். வைடுனா பெருசா திறக்க போறேன். என்ன ஒரு ஆமென் சொல்லுங்க. விரிவா திறக்க போறேன். உனக்கு என்ன பண்ணலாம்? தாராளமா ஏராளமான விதத்துல உனக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாகியே தீரும். இயேசுவின் நாமத்தில் இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. கவலைப்படாத, தைரியமா இரு. சொல்லு, கவலைப்படாத. என்ன பண்ணுங்க? தைரியமா இரு. கர்த்தர் உனக்கு ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறார். கர்த்தர் உனக்கு ஒரு திறந்த வாசல். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ கையிட்டு செய்வது வாய்க்கும். உனக்கு நன்மையும் கிருபையும் உண்டாகும். உன் படிப்பு வாய்க்கும், உன் தொழில் வாய்க்கும், உன் வியாபாரம் வாய்க்கும், உன் முயற்சி வாய்க்கும், உன் திருமண காரியம் வாய்க்கும். எந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அது பாதியில விட முடியாது. நீ ஒருவேளை வீடு கட்டலாம், நீ ஒருவேளை ஏதாவது முயற்சி பண்ணலாம். கர்த்தனால நடக்க போகுது, தேவனால அது ஆக போகுது. தேவன் உனக்கு அதை என்ன பண்ணுவாரு? ஆக்கி கொடுப்பார். நீ கையை வச்சா போதும், அதை முடிச்சு கொடுக்க அவர் ரெடியா இருக்காரு. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த சாத்தானும், எந்த பொல்லாத சக்தியும், எந்த அசுத்தாவியும் உன்னுடைய என்ன பண்ண முடியாது? எடுக்க முடியவே முடியாது, தொட முடியாது. கர்த்தர் உனக்காக இருந்து என்ன பண்ணுவாரு? யாவற்றையும் செய்ய போறார். ஹல்லேலூயா. என்ன சொல்லலாம் இங்கிலீஷ்ல? தேவன் எப்போதுமே யுவர் சைட். இதை கவனிப்பா தம்பி. தேவன் எப்போதுமே யார் சைடுங்க? உன் சைட்ல இருக்கிறாரியா, உன் பட்சமா இருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உனக்கு துணையா இருக்கிறார். அவர் என்ன பண்ண? எப்போதுமே உன் மேல வில்லா இருக்கிறார். வில்லிங்ஸ்னஸ் எப்போதுமே அவருக்கு இருக்கிறார். உனக்கு தரத்துக்கு என்ன பண்றாரு? அவரு ஏகமா சம்பந்திக்கிறவரா இருக்கிறார். டிரான்ஸ்லேஷன் நான் படிச்சேன். ஒரே வார்த்தை தான், ஒரே வசனம் தான், பல வேத பகுதியில பல விதமான டிரான்ஸ்லேஷன் பண்ண சொல்லும் போது ஒவ்வொன்றும் அற்புதமா இருக்குது. இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். சொல்லு, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறேன். எனக்கு ஊழியத்துல இன்னும் திறக்கும், இன்னும் மீடியாவில திறக்கும், இன்னும் சோசியல் மீடியால திறக்கும், இன்னும் பல காரியங்களை ஊழியத்துல திறக்கும், பல அனுகூலங்களை உண்டாக்கும். இந்த வருஷம் போன வருஷத்துல நிறைய காரியம் செஞ்சோம், இன்னும் இந்த வருஷத்துல அதை காட்டில பிரம்மாண்டமான காரியங்களை செய்வோம். இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு மாத்தலங்க, உங்க வாழ்க்கையில பிரம்மாண்டமான காரியங்கள் எதிர்பார்க்க. சாதாரண காரியம் இல்ல, சொல்லுங்க, பிரம்மாண்டமான காரியம், பெரிய காரியம், மகத்துவமான காரியம், ஆச்சரியமான காரியம், அதிசயமான காரியம், பெரிய காரியத்தை செய்ய கர்த்தர் என்ன பண்றாரு? சித்தமுள்ளவரா இருக்கிறார். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் நிச்சயம் சொல்றேன் பாருங்க, இந்த வேலையில நீ தோத்து போகவே முடியாது. You are not a defeated, you are not a loser. நீ எப்பவுமே கெயின் பண்ண போற, நீ எப்பவுமே ஜெயிக்க போற, நீ எப்பவுமே நீ ஆசீர்வாதமா இருக்க போற. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு, உன்னை ஆசீர்வாதமா மாத்த போறாரு. நீ கையிடுதெல்லாம் வாய்க்க போகுது, நீ கால் வைக்கிற இடமெல்லாம் வாய்க்க போகுது, நீ போகும் இடமெல்லாம் உனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர போறாரு. ஹல்லேலூயா. யாரெல்லாம் உன்னை தரித்திரம்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் உன்னை ஐயோ எப்ப சாபம் பிடிச்சதுன்னு சொன்னாங்களோ,
கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமா மாத்த போறாரு. கோணலானமா சபையாக்க போறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. வழிகளெல்லாம் திறக்க போகிறாரு. உன்னை வெற்றி சிறக்க பண்ண போறாரு. எல்லாம் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. திறந்த வாசல் வச்சிருக்கிறேன்ப்பா. உனக்குன்னா நான் எதையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். உனக்கு எப்போதுமே நான் வில்லிங்கா இருக்கிறேன். எப்போதுமே உனக்கு என்ன பண்றேன்? எஸ் சொல்றதுக்கு தான் நான் இருக்கிறேன். எப்போதுமே உனக்கு என்ன பண்றேன்? ஆம் சொல்றதுக்கு தான் இருக்கிறேன். எப்போதுமே உனக்கு நான் தருத்துக்கு சித்தமுள்ளவனாய் நான் இருக்கிறேன். உள்ளவனாகி நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நன்மையை தரும்போது பரலோகத்திதான் நன்மையை தருவது அதிக நிச்சயமா என்ன பண்ணுது இருக்குது. கரகத்தை கட்ட நாம நீ வேண்டிக் கொள்கிற காரியத்தை, நீ எதிர்பார்க்கிற காரியத்தை நிச்சயமா கர்த்தர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இந்த ஆமென் சாதாரண ஆமென் இல்ல. நீ எதற்காக விசுவாசித்து ஆமென் சொல்றியோ அது உன் கண்ணால பார்க்க போற. அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்களே அதை பார்க்க போகுது. அது கர்த்தரால் ஆக போகுது. அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்க போகுது. ஹalleluya. அதுக்கப்புறம் சொல்ற பாருங்க, உன் கிரிகளை நான் அறிந்திருக்கிறேன். உன் கிரிகளை நான் என்ன பண்றேன்? அறிந்திருக்கிறேன். பாருங்க, நீங்க கர்த்தருக்காக 3 காரியம் எல்லாம் உனக்கு சரியா செய்ய போறாரு. நீ அவருக்கு என்ன செய்ய போற? அது அடுத்தது எல்லாம் உனக்கு செய்ய போற. அதை பெற்றுக்கொண்ட பிறகு கர்த்தரை நீ மகிமைப்படுத்த முடியும். என்ன செய்ய போற? 3 காரியத்தை சொல்றாரு. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, நீ கர்த்தருக்காக நீ என்னென்ன கிரியைகளை செஞ்சாரோ அதெல்லாம் கர்த்தர் மறந்து போகிறதுக்கு அநீதியர் அல்ல. கர்த்தர் உன்னுடைய செயல்களையும் உன்னுடைய ஆக்ஷனையும் கர்த்தருக்காக நீ செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறார்ப்பா. கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார்ப்பா. கர்த்தர் பார்த்து இருக்கிறார்ப்பா. ஹalleluya. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நீ கர்த்தருக்காக நீ என்னென்னலாம் செய்றியோ அதெல்லாம் சொல்றாரு கர்த்தரு. எப்பா இங்க சில பேர் சொல்றாங்க, அவன் செஞ்சாராம், எனக்கு தெரியலையே. அப்படியா? நம்ப மாட்டான். கர்த்தர் சொல்றாரு, சின்னதானாலும் பெருசானாலும் நீ கர்த்தருக்காக என்னென்னலாம் செய்யறியோ கர்த்தர் அந்த கிரியைகள் எல்லாம் என்ன பண்ணுகிறது கர்த்தருக்கு தெரியும். மனுஷனுக்கு தெரியாம இருக்கலாம். நான் அடிக்கடி சொல்லும் பாருங்க, இந்த பிள்ளைகள் நல்லா வேலை செய்வாங்க. இப்போ சொல்லுவேன், நீ மாசுக்காக செய்யாத, நீ கர்த்தருக்காக செய், இந்த ஊழியத்துக்காக செய். நான் ஒரு வேலை சில நேரத்தில் கோபம் போடலாம், மறந்து போடலாம். நான் மனுஷன்தான். ஆனால் கர்த்தர் உன்னை நினைச்சு வச்சு உன்னை அறிஞ்சு அதற்கான தக்க பலனை என்ன பண்ணுவாருப்பா அவனுக்கு தருவாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்காக நீ என்னென்னலாம் செய்றியோ அதெல்லாம் என்ன பண்ண வீணா போகாது. ஏன்னா கர்த்தர் நிமித்தமா நீ எதையெல்லாம் செய்றியோ கர்த்தர் தமது ஞாபக புஸ்தகத்துல வச்சு அதையெல்லாம் அறிஞ்சவரா இருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷம் நீ கர்த்தருக்காக கிரியை செய்ய போற. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நான் கர்த்தருக்காக கிரியை செய்ய போறேன், ஆத்ம ஆதாயம் செய்ய போறேன், இயேசுவை குறித்து சொல்ல போறேன், டிராக்ஸ் கொடுக்க போறேன், ஹalleluya, ஆராதிக்க போறேன், ஜெபிக்க போறேன், வசனத்தை வாசிக்க போறேன், கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஏதாவது வேலை செய்ய போறேன், கர்த்தருடைய நாமத்துக்கு ஏதாவது கொடுக்க போறதுன்னா கிரியை. இதெல்லாம் என்னதுங்க? ஆக்ஷன்ஸ். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இது எல்லாவற்றையும் மனுஷன் மறக்கலாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் கிரியைகள் எல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறேன். முதல்ல சொல்ற கர்த்தர் சொல்ற உன் கிரியைகள் எல்லாம். அப்புறம் சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து என் நாமத்தை நீ என்ன பண்ணல மறுதளிக்கிற. நீ ரொம்ப பெரிய கிளாடி கிடையாது. உலகத்தில் கற்பமா எனப்பட்டவர்களையும் உலகத்தில் இழிவா எனப்பட்டவர்களையும் தள்ளப்பட்டவர்களையும் முடியாதவர்களையும் சொல்றாரு, அற்பமா எனப்பட்ட கொஞ்சம் பலன், ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது. கொஞ்சம் பலன் இருந்தாலும் அந்த கொஞ்சம் பலன்ல நம்ம கர்த்தர் என்ன பண்ணக்கூடாதுங்க? மறுதளிக்க கூடாது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தரே சொல்றாரு, நீ மறுதளிக்கலப்பா. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷம் முழுக்க நம்ம என்ன பண்ண போறோம்? சாட்சியாய் கர்த்தரை மறுதளிக்காம கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. எந்த விஷயத்திலும் ஒரு லாபம் வரலாம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம், ஏதோ ஒரு காரியம் வரலாம். எந்த நிமிஷமும் நான் தேவனுடைய பிள்ளை, என்னுடைய ஆண்டவர் இயேசு, எந்த நேரத்தில் நான் சொல்ல வைக்கப்பட மாட்டேன். எந்த நேரத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன்? அவருடைய பிள்ளை இல்லை,
நான் அவரை சேவிக்கல அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவர் எனக்கு தெரியாது அப்படின்னு நான் என்ன பண்ண மாட்டேன், சொல்லவே மாட்டேன். என் உயிர் உள்ள வரை, என் மூச்சு உள்ள வரை நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த தேவனை, இந்த கர்த்தரை, இந்த ஆண்டவரை, அவர் நாமத்தை நான் மறுதளிக்க மாட்டேன். சின்ன கல்யாணம் வந்தா போதும், உடனே நான் என்ன பண்றேன், நான் அடுத்த தெய்வத்துக்கு இது பண்ணுறேன், அவரு அதுவா நான் அதுக்கு போயிடுறேன். ஹலோ, இந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஒரு சின்ன வேலை வச்சா போதும், நான் அதுக்கு மாறிக்கிறேன். கிடையாது. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் என் வாழ்க்கையில இந்த கர்த்தரை நான் என்ன பண்ண மாட்டேன், மறுதளிக்கவே மாட்டேன். நான் கடைசி வரை கர்த்தரை நாமத்தை என்ன பண்ணுவேன், சாட்சியா இருப்பேன். இந்த ஒரு ஆமேன் சொல்லு. கர்த்தர் சொல்ல, நீ கொஞ்சம் பலன் இருந்தோம் இந்த மக்கள் மறுதளிக்கல, நீங்க கொஞ்சம் பலன் நல்லாவே பலன் இருக்கு. இந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த பலனை கொடுத்து ஆவிக்குரிய பலன், ஒரு சரீர பலன் இல்லை, உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பலனை கர்த்தர் கொடுத்துக்க நல்லா அறிஞ்சிருக்கிறீங்க. இனி நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த கர்த்தரை மறுதளிக்கவே முதல்ல கிரியை செய்யணும். ரெண்டாவது, எந்த வேலையிலும் நம்முடைய அடையாளத்தை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஒரு கிறிஸ்தவன், நான் அந்த இயேசுவை நேசிக்கிறேன் என்பதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டு கொடுக்கவே கூடாது. யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க கூடாது. சொந்தக்காரங்கிட்ட, மொத்தக்காரங்கிட்ட, முதலாளிகிட்ட, முதலாளி சொல்ற காசு கொடுக்குறோம்னா நான் என்ன பண்ணக்கூடாது, ஒரு காசு என்ன அவர் 10 ரூபாய் கொடுக்குறேன், காசு நான் பார்க்கக்கூடாது. ஒரு தேங்காய் வச்சுட்டு வந்துடுறேன், ஒரு பூசணிக்காய் வச்சுட்டு வந்துடுறேன், ஒரு கற்பூர காசு வந்துடுறேன். இல்லை இல்லை இல்லை, மாசிங்கன்னா நிறைய சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு நாளும் விக்கிரகங்களுக்கு படிச்சதை கூட என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடாது. நீங்க இந்த 7 சபைகளுக்கு சொல்லும் போது இது பிலாத்தோப்பியா சபைக்கு சொல்றாரு. அப்ப சொல்ல விக்கிரகங்களுக்கு படைத்ததை சாப்பிடாம இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய சாட்சி. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஏன்னா என்னுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், என்னுடைய தேவன் ஆவியா இருக்கிற தேவன். எந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. என்னுடைய தேவன் வார்த்தையின் தேவன். எந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆகவே நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த காலகட்டத்திலும் இந்த தேவனுடைய நாமத்தை இழுக்கு வர மாதிரி, நம்முடைய சாட்சியை விட்டுற மாதிரி, அவர் பேருக்கு தப்பா நடக்கிற மாதிரி எந்த விடத்திலையும் நான் என்ன பண்ண மாட்டேன், ஒரு இறங்கி போகவே மாட்டேன். என் சாட்சியை விட மாட்டேன். அந்த நாமத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், மறுதளிக்கவே மாட்டேன். நம்பர் 1, அவருக்காக கிரியை செய்யணும். எந்த நேரத்திலும் இந்த இயேசுவை விட்டு கொடுக்குறாரு. சில பேர் சொல்லுவாங்க, எப்படி என் பிள்ளையை நீ விட்டு கொடுப்ப? அம்மா சொல்லுங்க, என்ன பண்றது, இயேசு கிடையாது. எந்த வேலையில நம்ம பிள்ளையை விட்டு கொடுக்கணுமா, இல்லை தப்பே பண்ணினாலும் இல்லை இல்லை என் பிள்ளை நல்ல பிள்ளை. அந்த காலத்தில் அதான் சொல்ல, காக்கைக்கு தன் குஞ்சு ஒரு குஞ்சு. பிள்ளை விட்டு கொடுப்பீங்களா? அதே மாதிரிதான் நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்ம என்ன பண்ணக்கூட, எந்த நேரத்திலும், எந்த வேலையிலும், எந்த ஸ்தலத்திலையும், எந்த மனுஷர்கிட்டும், எந்த காலகட்டத்திலும், எந்த லாபமோ எந்த நட்டமோ இருந்தா கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவர் விட்டு கொடுக்கவே கூடாது. இப்படிப்பட்டவர்களா நம்ம இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதல்ல அவருக்காக கிரியை செய்யும். ரெண்டாவது, எந்த காலகட்டத்திலும் ஆண்டவரே எனக்கு எவ்வளவு கோடி ரூபாய் வருது, இதை செய்யும் சொன்னா, சாரி ஆண்டவரே, சாரி அப்பா விட்டுரு, மனுஷன் பார்க்கறான்னு இல்லை, கர்த்தர் பார்க்கிற. அதனால நான் சாபத்தை சுதந்திரிக்க விரும்பல, ஆசீர்வாதத்துக்குரியவன் நான். ஆகவே நான் இதை செய்ய மாட்டேன் என்று சொல்லி நம்ம ஒரு எப்போ வாழ்க்கையில தரமான தீர்மானம் எடுக்கிறோமோ, நான் சொல்றேன், இந்த ஆசீர்வாதமும் நன்மையும் கிருபையும் ஆப்பர்ச்சுனிட்டியும் தேடி ஓடி வந்து உனக்குள்ள முக்தி நிற்கும். நீ போறதுக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வந்து நிற்கும். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கல்யாணம் இதுக்கு அதுக்கு எதுக்கும் என்ன பண்ணக்கூடாது, இந்த இயேசுவை விட்டு கொடுக்கவே கூடாது. அவன் நாமத்தை என்ன பண்ணக்கூடாது, மறுதளிக்கவே. அம்மா சொல்றான், தாத்தா சொல்றான், நான் அறிஞ்ச இயேசு, எனக்கு தெரியும் அந்த இயேசுவை, இந்த இயேசுவை வாழ்நாள் எல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், மறுதளிக்கவே மாட்டேன். அதான் சொல்ல, மறுதலியாமல். மூணாவது, என் வசனத்தை கை கொண்டபடினாலே அவன் கிரியை செய்யணும். அவருக்காக அவருடைய நாமத்தை என்ன பண்ண மறுதளிக்க கூடாது. மூணாவது என்ன பண்ணாங்க, வசனத்தை கை கொள்ளணும். என்னின் அன்பு கூறுகிறவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவர் உங்களை நேசிக்கிறாருங்க. அதுல எந்த விதமான அப்பற்ற விதத்துல சொல்றேன். அவர் சிலுவையில, அவர் மனுஷனா இந்த பூமியில வந்து அவர் உனக்காக சிலுவையில மறுத்து அவர் அன்பு கூட்டுட்டாரு. ஆனா இன்னைக்கு அந்த அன்பை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிற, பதிலுக்கு நீ என்ன பண்ணணும், அவர் அன்பு கூறணும். எப்படி அன்பு கூறணும்? அவர் வார்த்தையை நான் தட்ட மாட்டேன். அப்பாவை மதிக்கிறேன்னா எந்த விதத்துல அப்பாவை மதிக்கிறேன்?
சொல்லுவாங்க, அம்மாவை மதிக்கிறேன்னா அம்மா சொல்றத செய்யணும். அப்பாவை மதிக்கிறேன் அப்படின்னா அப்பா சொல்றது என்ன பண்ணா செய்யணும். அதே மாதிரிதான் இந்த தேவனை நான் மதிக்கிறேன், இந்த தேவன் மேல பற்றா இருக்கிறேன், இந்த தேவன் மேல நான் அன்பா இருக்கிறேன்னா அவன் வார்த்தையை நான் என்ன பண்ணோம், கை கொள்ளணும். இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கை கொள்ளணும். ஆண்டவர் சொல்றார் பாருங்க யாக்கோபுல, இந்த திருவசனத்தை கேட்டு அவைப்படி கை கொள்ளாதவன் தன் முகத்தை என்ன பண்ண கண்ணாடியில பார்த்து மறந்து போயிடுறான். அதை புத்தி உள்ள மனுஷன் என்ன பண்ணுவான், அவன் வார்த்தையை கேட்டு அதுபடி செய்கிற புத்தி உள்ள மனுஷனா இருப்பான். இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்களா நானும் யாருப்பா, புத்தி உள்ள மனுஷன். இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையை நான் கேட்கிறேன், தேவனுடைய வார்த்தையை படிக்கிறேன், தேவனுடைய வார்த்தை என்ன என்பது எனக்கு தெரியும், அதை நான் நிச்சயம் கை கொள்ளுவேன், அதை நான் மறக்க மாட்டேன். இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய மந்தியா அதை கை கொள்ளணும். ஆமென். ஜெபம் அதை வந்து கை கொள்ளணும். வேத வசனம் வாசிக்கிறது அதை கை கொள்ளணும். கசப்பு, பகை, வெறுப்பு, கோபம், எரிச்சல் இதுக்கு இடம் கிடையாது. நான் கிடையாது, அதெல்லாம் நான் இல்லை. நான் யாரு, வேற ஆள். இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. நான் ஏசப்பாவுடைய பிள்ளை. எனக்குள்ள கசப்பு இல்லை, எனக்குள்ள வைராக்கியம் இல்லை, எனக்குள்ள கோபம் இல்லை, எனக்குள்ள பகை இல்லை, எனக்குள்ள விரோதம் இல்லை. இதுக்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. என்னை யாராவது கசப்பட்டோம், நான் என்ன பண்ண மாட்டேன், கசப்பு என்ன பண்ண மாட்டேன், வெறுப்பு என்ன பண்ண மாட்டேன், உமிழவே மாட்டேன். இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. பிள்ளைகள் அடிக்கடி சொல்லுவார் தான், ஒரு நாள் கசப்புக்கு இடம் கொடுக்காதீங்க, பகைக்கு இடம் கொடுக்காதீங்க, விரோதத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, பொறாமைக்கு இடம் கொடுக்காதீங்க, எரிச்சலுக்கு இடம் கொடுக்காதீங்க. இதையெல்லாம் மனுஷன் அழிச்சிடும். அல்லேலூயா. நம்ம யாரு அப்படின்னா அன்பினாலே நடத்தப்பட வேண்டும். அன்பினால் நடத்தப்பட்ட வசனத்தை கை கொள்ளுங்க. இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி செய்யறதுக்கு நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணணும், பக்குவப்படுத்தணும். உண்மையான ஒரு ஆவிக்குரிய மனுஷன் அப்படின்னா ஒரு வார்த்தை வந்து அவன் வந்து டிரைவ் பண்ணுவான். எப்படி வந்து வண்டி வந்து என்ன பண்ணுதுங்க, ஸ்டேரிங் எப்படி திருப்புதோ அப்படி போதோ, இந்த வசனம் எப்படி சொல்லுதோ அப்படி போறோம்னா ஆவிக்குரிய கிறிஸ்தவன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. வசனம் ஒரு மாதிரி போது, நாங்க ஒரு மாதிரி போறோம்னா அவ்வளவுதான், ராங் ரூட்ல போறோம். அது முடிவு எங்கன்னா போய் முட்டின்னு போய் நிற்கும். ஆமென். அதனால வசனத்தை கை கொள்ளணும். சொல்லுங்க, வசனத்தை கை கொள்ளணும், வார்த்தையை கை கொள்ளணும். வசனத்தை எதுக்கு படிக்கிறோம், வசனத்தை எதுக்கு கேட்கிறோம், எதுக்கு வசனம் இங்க நீ சொல்லியும் எனக்கெல்லாம் தெரியும். தெரியும், தெரிஞ்ச போதுமா கை கொண்டியா? ஏழைக்கு இறக்கம் தெரியுது, எனக்காவது ஏழைக்கு கொடுத்துருக்கிறியா? நான் போய் கொடுப்பேன், எனக்கே இல்லை. இந்த அவர் ஆமென் சொல்றேன். ஏழைக்கு இறங்கும். அல்லேலூயா. இருக்கிறவங்க அவர் ஆமென் சொல்றேன். அப்ப வசனத்தை கை கொண்டு இன்னைக்கு இந்த புது வருஷத்துல ஒரு தீர்மானம். நான் என்ன தீர்மானம், நான் அவருக்காக கிரியை செய்ய போறேன். நான் அவர் நாமத்தை என்ன பண்ண மாட்டேன், ஒரு நாளும் எந்த லாபம் எந்த வந்தாலும் அவர் மறுதளிக்க மாட்டேன். மூணாவது, நான் வார்த்தையை கை கொள்ள போறேன், வசனத்தை கை கொள்ள போறேன். இந்த டிசிஷன் நீங்க எடுப்பீங்கன்னா நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை அடுத்த பட்சத்தில் என்ன நம்ம நிறைவேறும், எதையெல்லாம் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார், எல்லாவற்றையும் அனுகூலமாக்குவார், எல்லாவற்றுக்கும் ஒரு திறந்த வாசல் வச்சிருக்கிறார், எல்லாவற்றையும் ஒரு அனுகூல கதவு திறப்பாரு, எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்குவாரு, எல்லாருக்கும் ஒரு அற்புதத்தை உண்டாக்குவாரு, எல்லா காரியம் உங்களுக்கு செய்வார். எந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. இதை பண்ணிப்பாரு. சில பேர் இதெல்லாம் செய்யறது கிடையாது. என்ன தெரியலங்க, ஒன்றும் வாய்க்க மாட்டேன், ஒன்றும் செய்ய எதுவும் இல்லை, என்ன பண்ணாலும் கஷ்டமா இருக்கு. ஆமே இல்லப்பா, கர்த்தர் உனக்கு அனுகூலத்தை வச்சுக்கிறார், உனக்கு திறந்த வாசலை வச்சுக்கிறார். ஆமே, எல்லாம் ஓகே ஆக போகுது, இந்த வருஷத்துல எல்லாம் சரியாக போகுது. ஒரு காரியத்தை நான் நினைவு வச்சுக்கோங்க, நான் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தை கை உள்ளது, கர்த்தருடைய பந்தியில கை உள்ள வாசனை ஞானஸ்தானம் எடுத்துக்கணும். விசுவாசா ஞானஸ்தானம் எடுக்க சொன்னா இல்லைங்க, ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன் சொல்லக்கூடாது. ஞானஸ்தானம் நீ ஜீவன் வந்தான் என்னெல்லாம் வசனம் பேசிக்கொண்டே வரும். பாஸ்டர் நான் எடுத்துக்கிறேன், நான் பிப்ரவரி மாதத்தில் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு ஆண்டவர் பேசுகிறார், எந்த ரீதியாவது உங்க கூட கர்த்தர் பேசும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. வசனம் சொல்லுதா, ஞானஸ்தானம் எடுக்க சொல்லி ஞானஸ்தானம் எடுத்துறேன், இல்லை ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன், அது தப்பு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ விசுவாசிக்கிறன்னா அந்த விசுவாசத்தை என்ன பண்ண வெளிப்படுத்தணும். இந்த ஞானஸ்தானம் எடுக்காத எப்படி விசுவாசம் முடியும்? ஞானஸ்தானம் எடுத்தாதான் விசுவாசிக்கிறார். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் என்ன பண்ணுவான், ரட்சிக்கப்படுவான்னு சொல்லுங்க. ஞானஸ்தானம்
சொல்றதுக்கு ஒரு பெரிய யாராவது வரணும், உங்களுக்கு தூதர் வந்து சொல்லணும், இல்லை எருசலேம் வந்து ஒரு பாதர் வந்து சொல்லணும். ஏன் வசனம் சொல்லுது யார் ஞானஸ்தானம் எடுன்னு? எடுத்தா தானே ஞானஸ்தானம் எடுத்தானே பந்தியில பங்கு பெற, பந்தியில பங்கு பெற்றா தானே உடன்படிக்கையில போகணும், உடன்படிக்கையில தானே அவருடைய பிள்ளைக்கு எல்லாம் அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள முடியும். எந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஞானஸ்தானத்துக்கு எந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கொட்டி உங்களுக்காக காத்திருக்குது, தண்ணீரும் காத்திருக்குது. இயேசுவர் வந்து சொன்ன தண்ணீர் இருக்குது, குளம் இருக்குது. நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு தடை இருக்குதான்னு கேட்டான் அவன். யாரு? 8ஆம் அதிகாரத்தில். இன்னைக்கு தடை யாரும் இல்லை, இவதான் தடை. என்ன தடை? அப்பா வானான்னு சொன்னேன். அப்பாவை யார் ஞானஸ்தானம் எடுக்க சொன்னேன்? உன்னதானே எடுக்க சொன்னேன். சரி, அப்பா வானான்னு சொல்றது எதெல்லாம் நீ செய்யற? நிறைய செய்யறீங்க. கெட்ட காரியம்லாம் அப்பா என்னது தெரியாம செய்வான், நல்ல காரியம் மட்டும் அப்பாவை கேட்டு செய்வான். சரி, அதனால வசனத்தை கை கொள்ளணும். சொல்லுங்க, வசனத்தை கை கொள்ளணும். வசனத்தை கை கொண்டு பாரு, எல்லாம் உனக்கு தான் வேலை. அவருக்கு நாமத்தை எந்த நேரத்தில் மறுதளிக்க மாட்டேன்னு ஒரு டிசிஷன் எடுத்துப்பாரு. அவருக்காக கிரியை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பு கொடுத்துப்பாரு. எல்லாம் உனக்கு எல்லாம் ஃபேவரா நடக்கும். இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆகவே பிரியமானவர்களே, இந்த வருஷம் முழுக்க ஒரு தரமான தீர்மானத்தை எடுத்துக்கங்க. 3 காரியத்தை நிச்சயம் பாருங்க. இந்த வருஷம் நீ என்னென்னலாம் முயற்சி செய்தியோ எல்லா முயற்சியும் வாய்க்கும். காரிய சித்தி கர்த்தரால் வரும், ஜெயமும் கர்த்தரால் வரும். இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இப்போ கை உயர்த்துக்கு எத்தனை பேர் ஞானஸ்தானம் இந்த வருஷத்தை எடுத்து போறீங்க? கை உயர்த்துக்கு பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த வருஷம் தான் சொல்லிக்கிறேன், எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுக்க போறீங்க? கை உயர்த்துங்க. யாரு? எல்லாமே ஞானஸ்தானம் எடுத்தீங்களா? வசனத்தை கை கொள்ள சொல்லிக்கிறேன். சரி, இந்த வருஷம் ஃபுல்லா, இந்த வருஷத்துல நான் ஊழியம் செய்ய போறேன், ஒரு ட்ராக் கொடுக்க போறேன், ஒரு இயேசுவை குறித்து சொல்ல போறேன், ஒரு ஆலயத்தில் வேலை செய்ய போறேன். நான் கை உயர்த்துக்கு பார்க்கலாம். அதுவா இவங்க தான் பார்த்துக்கிறாங்க தூங்கினாலும் நிச்சயமா. நான் என்ன போட்டு கை தூக்கினா பச்சை முடிச்சு போடுவாங்களோ? ஆமே, கையை தூக்கினா பறிச்சு போடுவாங்க. கர்த்தர் பார்க்குறாரியா, விசுவாசத்தை கேட்டதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணு. இந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருக்காக கிரியை செய்யணும், கர்த்தருடைய வசனத்தை என்ன பண்ணணும்? கை கொள்ளணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடு. நிச்சயம் கர்த்தர் வாழ்க்கை பெரிய காரியத்தை செய்வாரு. சரி, இப்போ நம்ம விதைக்கிற நேரம். கரங்களை தருவோமா? நல்லா கிடைக்குமா? கரங்களை எடுத்து வைத்துக் கொள்வோம். சொல்லுங்க, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் ஒரு திருச்சமூகத்துக்கு வருகிறேன். எனக்கு திறந்த வாசலை வச்சிருக்கிறீங்க, எனக்கு அனுகூலமான கதவை திறந்திருக்கிறீங்க. என்னுடைய யாரும் தடுக்க முடியாது. தேவரீ, இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறேன். இந்த வார்த்தையின் படியே இந்த வருஷத்துக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் இயேசுவின் நாமத்தினால் நான் சுதந்திரித்துக் கொள்கிறேன். அதற்கென்று விசுவாச விதையாக இந்த விதையை நான் விதைக்கிறேன். நீர் ஏற்றுக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியா நம்ம ஜெபம் பண்ண போறோம். இல்ல, இப்போ வந்து பிரைஸ் கடைசியா நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். அதை டீ எல்லாம் கொடுத்துருங்க, டீ கொடுக்க ஆரம்பிச்சிருங்க, பிஸ்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க, கேக்லாம் கொடுக்க அங்கேயே இருங்க. எல்லாரும் தான் வரும். காணிக்கை எடுத்துருங்க. சரியா? பாஸ்டர் அம்மா வாங்க.